ஏய் திவ்யா, வா வா. எப்படி இருக்க? அம்மா. அம்மா. எப்படி இருக்கேன்னு கேட்டேன். நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். வாங்க. நீ மாமா இங்க வெளிய போயிருக்காரா? ஆமா. ஓகே. திவ்யா, என்ன திவ்யா, ஒரு வார்த்தை கூட சொல்லாம திடீர்னு வந்து நிக்கிற? என்னமோ தெரியலமா, உங்களை பார்க்கணும் போல இருந்துச்சு. அதான் இவர்கிட்ட சொன்னேன், உடனே கூட்டிட்டு வந்துட்டாரு. என்னம்மா நீ? எதுக்குமா மாப்பிள்ளை தொந்தரவு பண்ற? ஒரு வார்த்தை சொன்னா நான் வந்திருப்பேன், இல்லனா கார் அனுப்பி வச்சிருப்பேன்ல. அதனால என்னத்த, இந்த பக்கமா போக வேண்டிய வேலை இருந்துச்சு, அதான் கூட்டிட்டு வந்தேன். சரி சரி, ஏன் நின்னுட்டு இருக்கீங்க? வாங்க உட்காருங்க. அத்த, எனக்கு ஒரு அவசரமான வேலை இருக்கு. திவ்யா எங்க இருக்கட்டும், நான் மதியானம் போகும்போது வந்து கூட்டிட்டு போறேன். மாப்பிள்ளை, நீங்க உங்க பொண்டாட்டியை இப்பவே கூட கூட்டிட்டு போங்க. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் தண்ணியாவது குடிச்சிட்டு போங்க. சாவித்திரி, சாவித்திரி வந்துருவா. வாங்க உட்காருங்க. என்னங்க பிசினஸ்ல எப்படி போகுது? ரொம்ப பரபரப்பா வேலை ஓடிட்டு இருக்குங்க. நிக்க கூட நேரம் இல்ல. ஆனா ஒரு வேலையும் முடிஞ்ச மாதிரியே தெரியல. எப்பவுமே பிசினஸ் ஆரம்பிக்கிற வரைக்கும் அப்படிதான் மாப்பிள்ளை இருக்கும். அப்புறம் பிரபு சார் எப்படி இருக்காரு? சார் இப்ப படு பிஸி தான். ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஸ்டார்ட் பண்றாரு. அம்மா தான் ஹெல்ப் பண்றாங்க. அது விஷயமா வெளிய போயிருக்காரு. ரொம்ப நல்ல விஷயங்க. ஏய் சொல்ற ஷாம், எங்கடா இருக்க? இங்கதான்டா. என்ன விஷயம்? டேய், இன்னைக்கு இடத்தோட ஓனர் அக்ரிமெண்ட் காப்பி வந்து வாங்கிக்க சொன்னார்ல, வெயிட் பண்ணிட்டு இருப்பாரா? டேய் ஆமால சார். டேய் திவ்யா கூப்பிட்டான்னு வந்ததுல மறந்துட்டேன். நீ குடும்பத்தோட இருக்கிறது சந்தோஷமான விஷயம் தான், இதுவும் கொஞ்சம் முக்கியமான விஷயம்டா. டேய் சாரா, டேய் சாரா, நீ அவர்கிட்ட வாங்கி வை, நான் நேர்ல வந்து பேசுறேன். சரி சீக்கிரம் வா. ஓகேடா. என்ன மாப்பிள்ளை, என்னாச்சு? ஒன்றும் இல்லத்த, கம்பெனி விஷயம்தான். சாவித்ரி, சாவித்ரி வரமா. அம்மா, ஏய் எங்க போன நீ? நீ வீட்டுக்குள்ளதான் இருக்கன்னு நான் கத்திக்கிட்டே இருக்கேன். இல்லம்மா, அது வந்து அறிவு இல்ல. மாப்பிள்ளை சீக்கிரம் போகணும்னு சொல்லிட்டு இருக்காருல, போ சீக்கிரம் போய் ஜூஸ் கொண்டு வா. சரிங்கம்மா. அம்மா, சாவித்ரி அக்காக்கு ஏதோ பிரச்சனை போல இருக்கு. ரொம்ப டல்லா இருக்காங்க. ஆமா, அவளுக்கு என்னைக்குதான் பிரச்சனை இல்லாம இருந்துச்சு. இந்தாங்க தம்பி, எடுத்துக்கங்க மாப்பிள்ளை. தேங்க்ஸ். அம்மா, என்ன? என் நாத்தனாருக்கு ஒரு வேலை போட்டு கொடுங்கம்மா. என்ன திடீர்னு? அவ புருஷன் குடிச்சுப்புட்டு வந்து அடிக்கிறாருன்னு என் வீட்டுக்கு வந்துட்டாமா. ரொம்ப சிரமமா இருக்கு, அதான் வேலை கேக்குறா. அதான் உங்ககிட்ட. ஓ, கொடுத்துடலாமே, வர சொல்லு. ரொம்ப நன்றிங்கம்மா. ஆனா நீ வேற வீட்டுல வேலை பாத்துக்க. அம்மா, பின்ன என்ன, உனக்கே தெரியும்ல இந்த வீட்டுல 2 பேருக்கு என்ன வேலை இருக்கு. இங்க இல்லம்மா, உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல வேற இடத்துல சொல்லி விடுங்கம்மா. ஆமாண்டி, என் வேலையெல்லாம் விட்டுட்டு மெனக்கெட்டு ஒவ்வொருத்தர்கிட்டயா போய் உனக்காக வேலை கொடுங்க வேலை கொடுங்கன்னு கேக்குறேன். அக்கா அவங்க எங்க இருக்காங்க? என் வீட்டுல தான் தம்பி. எங்க வீட்டுக்கு வேலைக்கு வருவாங்களா? எங்க இருந்தா என்னப்பா, வேலை தானே முக்கியம். அப்ப வர சொல்லுங்க, என்ன சம்பளமோ நான் அதை கொடுத்துறேன். சரிங்க தம்பி. ஏ சாவித்திரி, ஏண்டி இப்படி இருக்க? உன்னால இப்ப எனக்கு தேவையில்லாம பிரச்சனை வரப்போகுது. ஐயோ, நான் என்னங்கம்மா பண்ணேன்? சும்மா ரெடி பண்றதை பண்ணிட்டு பேசுறத பாரு. அத்த, அவங்களையும் திட்டுறீங்க. நானே தானே உங்களை வேலைக்கு வர சொன்னேன். அது சரி மாப்பிள்ள, ஆனா சுந்தரி இதுக்கு ஒத்துக்கணுமே. கரெக்டா சொன்னீங்கம்மா. காலையில கூட அத்தை கிட்ட இத பத்தி இவர் சொன்னப்போ அவங்க வேண்டாம் தான் சொன்னாங்க. பாத்தீங்களா? வேண்டாம் மாப்பிள்ள, இத வச்சு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. அத்த, அதெல்லாம் எதுவும் வராது, நான் பாத்துக்கிறேன். இல்ல மாப்பிள்ள, அது வந்து இங்க பாருங்க, அவங்க கொஞ்சம் பழைய ஆளா இருக்காங்க. அவங்களால மாத்திக்க முடியல. நான் பொறுப்பத்தை நான் பாத்துக்கிறேன். நீங்க அவங்கள வர சொல்லிடுங்க. சரிங்க தம்பி. திவ்யா, நீ வரும்போது அவங்களை கூட்டிட்டு வந்துரு. சரிங்க. நான் வரேன். சரிங்க மாப்பிள்ள. வரேன் நிம்மி. அப்பாடா, எனக்கு திக்கு திக்குன்னு இருந்துச்சுடி. எங்க நீ சொதப்பிடுவேன்னு பயந்துகிட்டே இருந்த. எனக்கும் அப்படிதாம்மா இருந்துச்சு, ஆனா சமாளிச்சிட்டேன். சரி, திவ்யா வந்திருக்கால, போய் அவளுக்கு குலாப் ஜாமுன் செஞ்சு கொடு. சரிங்கம்மா. அம்மா,
இதெல்லாம் சரியா வருமா? என்னம்மா, அம்மா நான் இருக்கேன்ல, எல்லாம் சரியாயிடும். நான் பாத்துக்கிறேன். ம்? வா, உள்ள வாங்க வாங்க. ഞാൻ ഫുള്ളായിട്ട് കണിച്ചു. ഇതിൽ ഒരുപാട് പ്രോബ്ലംസ് ഉണ്ടോന്ന് സംശയം. ഈ തറവാട്ടിൽ നിറയെ പ്രശ്നങ്ങളുണ്ട്. അച്ഛൻ, അമ്മ, കുഞ്ഞുങ്ങൾ എല്ലാവർക്കും വലിയ കഷ്ടങ്ങളുണ്ട്. ஆமாங்க, நான் என் வாழ்க்கையில இது வரைக்கும் பார்க்காத கஷ்டங்கள்லாம் இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கேன். பணம் காசுக்கு எந்த குறையும் இல்லை சாமி, தேவைக்கு அதிகமாவே இருக்கு. ஆனா நிம்மதி அது மட்டும் கொஞ்சம் கூட இல்லை. நான் போன்ல பேசினாலே எழுந்து நின்று பேசின பசங்க முன்னால இப்ப அவமானப்பட்டு நிக்கிறேன். என் மூஞ்சிக்கு நேரம் நெக்கல் பண்ணி சிரிக்கிறானுங்க. சத்தியமா சொல்றேன், தற்கொலை பண்ணிக்கலான்னு கூட நினைச்சிருக்கேன். எனக்கு மட்டும்தான் இல்ல, என் பொண்ணு, பொண்டாட்டி, புள்ளன்னு எல்லாருமே இதுல மாட்டிக்கிட்டு தவியா தவிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் உங்களை பத்தி சொன்னாங்க. அதான் உங்களை பார்க்க முடிவு பண்ண. இப்போ எங்களுக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை நீங்க தான். என் குடும்பத்துக்கு என்ன ஆச்சு? யாராவது ஏதாவது செஞ்சிட்டாங்களா? மலையில இருந்து மடுவுக்குள்ள விழுந்த மாதிரி எப்படி இது நடந்துச்சு? நீங்க தான் என்னன்னு பார்த்து சொல்லணும். നിങ്ങളുടെ ഫാമിലിക്ക് യാരും എന്ത് ഏവലും ചെയ്തിട്ടില്ല. പക്ഷേ ഇപ്പോൾ നിങ്ങളുടെ ടൈം വളരെ മോശമാണ്. പിന്നെ അത് ശരിയാക്കണം. അല്ലെങ്കിൽ നിങ്ങൾ അത്രയാളും ഇതിനും മോശമായ സ്റ്റേജിന് പോകും. என்ன இப்படி சொல்றீங்க? ഞാൻ പറയുന്നതല്ല, ഈ ഘട്ടങ്ങൾ പറയുന്നതാണ്. താന്ത്രികമെങ്കിൽ അതിന് താന്ത്രിക ബദലുണ്ട്. പക്ഷേ ഇത് വിധിയാണ്. ഇത് ശരിയാക്കണമെങ്കിൽ അതിനൊരു യാഗം ചെയ്യണം. தாராளமா பண்ணுங்க. என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, நான் செய்யறேன். ഞാൻ ഗണിച്ച് ഒരു നല്ല സമയം പറയാം. ആ സമയത്ത് യാഗം ചെയ്താല് എല്ലാ പ്രശ്നങ്ങളും വിട്ടുപോകും. அதுக்கு என்னென்னலாம் தேவைப்படும்? 1-2 ദിവസങ്ങളുള്ളിൽ ഞാൻ പറയാം. പിന്നെ വാങ്ങി തന്നാ മതി. சாமி, நான் ஒன்னு கேட்டா தப்பா நினைக்க மாட்டீங்களே? പറഞ്ഞോളൂ. ஏன் சாமி, இந்த யாகம் பண்ணா நாங்கெல்லாம் நல்லா இருப்போம், சரி, அதை நல்லபடியா பண்ணிடுவோம். அதே மாதிரி நமக்கு வேண்டாதவங்களுக்கு கெட்டது நடக்கிற மாதிரி பண்ண முடியும்ல? ഞങ്ങളുടെ നാട്ടിൽ അതുമാതിരി വലിയ വലിയ ആളുകളുണ്ട്. പൈസ കൊടുത്താൽ മതി, എന്ത് വേണമെങ്കിലും ചെയ്യും. ஓ, நீங்க செய்வீங்கல்ல? ഇല്ല, എനിക്ക് ആളുകളെ അറിയാം. ഞാൻ പിന്നെ കാണിച്ചു തരാം. அது போதும் சாமி, ரொம்ப சந்தோஷம். ഞാൻ പിന്നെ വിളിക്കാം. வரட்டே, வாங்க. என்னங்க, இவர் சொல்ற மாதிரி செஞ்சா நம்ம பிரச்சனை எல்லாம் தீர்ந்துருமா? ஏய், கேரளால இன்னைக்கு இவர் தான் நம்பர் 1 ஆளு. இந்த யாகம் மட்டும் முடியட்டும், நம்ம பிரச்சனைக்கு அத்தனையும் மொத்தமா முடிய போகுது. அது மட்டும் இல்லப்பா, நீங்க சொன்ன மாதிரி அந்த நடராஜ் பையில ஏதாவது பண்ணணும்ப்பா. என்ன அடிச்சு அவன் கை கால் விளங்காத மாதிரி பண்ணணும். கண்டிப்பா பண்ணுவேன்டா, கவலைப்படாத.
நான் சொன்னாள் இவங்கதாம்மா. பேரு ஸ்ரீதேவிமா. வணக்கங்கம்மா. வணக்கம் வணக்கம். சாவித்திரி விஷயத்த சொன்னாளா? சொன்னாங்கம்மா சொன்ன. இப்ப என்ன பண்ணிட்டு இருக்க? நான் என்ன கலெக்டர் உத்தியோகமாமா பார்க்க போறேன். ஏதோ 4-5 வீட்டுல 10 பாத்திரம் தேய்ச்சி வயிற்ற கழுவிட்டு கிடக்கேன். எல்லாத்தையும் விட்டுரு. அங்க வர சம்பளத்தை எல்லாம் சேர்த்து அதை விட ஜாஸ்தியாவே நான் உனக்கு தரேன். சரிங்கம்மா. இதுக்கு மேல முழுக்க முழுக்க நீ அந்த வீட்டு வேலையை தான் பார்க்கணும். ஆகட்டுமா. அம்மா நீங்க கோடு போட்டா அவ ரோடே போட்டுருவா. அதான் ஸ்ரீதேவி. சந்தோஷம். இங்க பாரு ஸ்ரீதேவி, எனக்கு என் பொண்ணுங்க தான் உசுரு. ஒரு இக்கட்டான நிலையில அந்த வீட்டுக்கு என் பொண்ணு கொடுத்துட்டேன். அந்த வீட்டுல மாப்பிள்ளை விடுங்கிற ஜம்பம் மட்டும்தான் இருக்கு. நானும் என் வீட்டுக்காரும் போட்டி போட்டு செல்லம் கொடுத்து வளர்த்த பொண்ணுங்க. என் செல்ல பொண்ணு திவ்யா அந்த வீட்டுக்கு போய் கேவலமா அடிமை மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கா. என் பொண்ணு இப்ப முழுகாம இருக்கா. அந்த கரிசனம் கூட இல்லாம என் பொண்ணை போட்டு பாடா படுத்துறாங்க. மாப்பிள்ளை ஒரு 2 கட்டா. எந்த நேரத்துல எப்படி இருப்பாருன்னே சொல்ல முடியாது. என் பொண்ணை அங்கிருந்து இங்க கொண்டு வர்றது உன் கையில தான் இருக்கு. நீங்க கவலையே படாதீயம்மா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அவசரப்படாத. என் பொண்ணை மட்டும் இங்க கூட்டிட்டு வரதுன்னா அதை நானே செஞ்சிருவேனே. பொண்ணு மாப்பிள்ளை 2 பேரும் இங்க வரணும். என்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லி புட்டியல, மாப்பிள்ளையோட உங்க பொண்ணை கூட்டிட்டு வர. நீங்க அதை பத்தி இனிமே யோசிக்கவே வேண்டாம். அதான் நான் சொன்னேன்ல, மாப்பிள்ளை ஒரு மாதிரின்னு. முணுக்குன்னா கோச்சுக்குவாரு. அவங்க அம்மாவை யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாது. அப்படி ஏதாவது சொல்லிட்டா என் பொண்ணை விரட்டி விட்டுருவாரு. அதான். நீங்க சொல்ற விஷயம் என்னன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. அதாவது உங்க மாப்பிள்ளை இருக்கும்போது பவ்யமா நடந்துக்கிடணும், வெளியில போனதுக்கு அப்புறமா அவியலெல்லாம் ஒரு பாடு படுத்திடணும்னு சொல்றீங்க, அதுதானமா? அதேதான். நீ பண்ற கலாட்டால ஐயோ எதுக்கு இந்த பிரச்சனை, பேசாம தனி கொடுத்தனம் போயிட்டா தேவலன்னு சுந்தரிக்கே தோணணும். அவளே இவங்கள போயிருங்கப்பான்னு கெஞ்சணும். இவ்வளவுதானமா? இதெல்லாம் நான் ரொம்ப ஈஸியா பண்ணிவிடுவேன். அதை செஞ்சிட்டா போதும் ஸ்ரீதேவி. அப்புறம் முடிஞ்ச வரைக்கும் அங்க என்னென்ன நடக்குதுன்னு உடனுக்குடனே எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடு. அதை வச்சே நீ என்ன பண்ணணுங்கிறத நான் உனக்கு சொல்லிடுறேன். ஏமா நீங்க கவலையே படாதீங்க. உங்களுக்குன்னு ஒரு கஷ்டத்தை நான் ஒரு நாளும் கொடுக்க மாட்டேன். உங்க பொண்ணையும் மாப்பிள்ளையும் இந்த வீட்டுல கொண்டது சேர்க்க வேண்டியது என்னோட பொறுப்பு. திரும்பவும் சொல்றேன் ஸ்ரீதேவி, இதுல என் பொண்ணோட பேரு எள்ளளவு கூட வெளியில வந்துடக்கூடாது. என்னம்மா நீங்க இவ்வளவு தூரம் சொல்றியே, எனக்கு புரியாதா? நீங்க கவலையே படாம இருங்க. எந்த வித பிரச்சனையும் இல்லாம உங்க மாப்பிளையும் பொண்ணையும் இந்த வீட்டுல கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது என்னோட பொறுப்பு. போதுமா? அது போதும் எனக்கு. உனக்கு நான் என்ன வேணாலும் செய்யறேன். திவ்யா, நீ ஸ்ரீதேவி கூட்டிட்டு கிளம்புமா. சரிம்மா. நிமி வாய். அது சரி, நீ சாப்பிட்டியா? ஏதோ கொஞ்சம் தாங்கம்மா. சாவித்ரி, நீ முதல்ல இவளை கூட்டிட்டு போய் சாப்பாடு கொடுமா. மடி. இத வந்துட்டேன் மாமா. சொல்லுங்க மாமா. ஜீவா எங்கம்மா? தம்பி வெளியூர் போயிட்டு லேட்டா தான் மாமா வந்துச்சு. இப்பதான் எந்திரிச்சிருக்கு. இருங்க நான் கூப்பிடுறேன். தம்பி, தம்பி. வரேன் நீ. மாமா கூப்பிடுறாங்க. என்னப்பா? ஜீவா, நான் யூனியன் ஆபீஸ் போயிட்டு வரேன். நீ அதுக்குள்ள இன்னைக்கே போய் கரண்ட் பில்ல கட்டிடு. சரிங்கப்பா. கட்டிடுறியா? போயிட்டுறேம்மா. சரி மாமா. தம்பி, உன் ட்ரெஸ் எல்லாம் அயன் பண்ணி வச்சிருக்கேன். ஹீட்டர் போட்டு வச்சிருக்கேன். குளிச்சுட்டு வாங்க. டிஃபன் ரெடியா இருக்கு, சாப்பிடலாம். ஐயோ அண்ணி, ஏன் வேலை நீங்க ஏன் பண்ணிட்டு இருக்கீங்க? அதான் நான் இருக்கேன்ல, நான் பண்ண மாட்டேனா? ஏன்பா, நான் உன் அக்காவா இருந்தா இப்படி சொல்லுவியா? உன்னையும் மாமாவையும் பாத்துக்கிறது தானப்பா எனக்கு சந்தோஷம். ஐயோ அண்ணி, நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. எங்க அண்ணன் கூட இருக்கும்போது தான் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. இப்ப இங்க இருக்கும் போதாவது கொஞ்சம் நிம்மதியா இருங்க அண்ணி.
இப்ப என்ன வேணும் உங்களுக்கு? கேபி சுந்தரம்பாள் வாய்ஸ்ல ஒரு பாட்டு பண்ணேன்னா கேட்டுட்டு போயிடுறேன். கட்டின புருஷனை முறைக்கிற பொம்பளையில டீல் பண்றதுக்குனே நரகத்துல ஸ்பெஷல் டிவிஷன் இருக்கான். ஏய், என்ன நான் பாட்டு பேசிக்கிட்டே இருக்கேன், மதிக்காம நீ இங்கே வந்து நிக்கிற? எதுக்கு? ஏன் அங்க இருந்தா கேஸ திறந்து விட்டு கொல்றதுக்கா? அடி பாவி, இவ்வளவு நல்ல ஐடியாலாம் வச்சிருக்க, இப்ப சொல்ற? இதுலயும் நீ ஸ்லோதானா? இங்க பாருங்க, தேவையில்லாம வம்பு பண்ணாதீங்க, கிளம்புங்க. என்ன நீ வந்ததுல இருந்து விரட்டிக்கிட்டே இருக்க? நான் என்ன கிளம்புறதுக்கா வந்தேன்? சரி, நீ சொல்ற மாதிரியே நான் கிளம்புறேன். எனக்காக நீ ஒண்ணே ஒண்ணு செய். பயப்படாத, பெருசா எதுவும் கேட்கல, ரொம்ப சிம்பிள். இப்ப என் வேலை போச்சு, சாரி, போக வச்சிட்ட. அத நீயே திரும்ப வாங்கி கொடுத்துரு. அதுக்கப்புறம் உன்னை எந்த டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். குடுகுடுன்னு ஓடி போய் கமிஷனர் ஐயா, என் புருஷன் மேல தப்பா கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன், அதை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்லு. ப்ராப்ளம் சால்வ். எதுவா இருந்தாலும் என் மாமனாரும் உங்க தம்பியும் தான் சொல்லணும். ஏய், என்ன இது அசிங்கமா? கட்டின புருஷன் நான் இருக்கும்போது நீ பாட்டுக்கு மத்தவங்க பேச்ச கேட்டு தான் நடப்பேன்னா எல்லாரும் உன்னை கேவலமா பேச மாட்டாங்க? எதுக்கு இப்படி ஆளணும்? இப்ப சொல்றேன், நீ கேஸ வாபஸ் வாங்கு, நான் உனக்கு விடுதலை தந்துடுறேன். அதுக்கப்புறம் நீ ஃப்ரீயா இருக்கலாம். என்ன சொல்ற? என்ன நம்ப முடியலையா? என்னைய பத்தி உனக்கு நல்லா தெரியும். எனக்கு ஏன் சந்தோஷம் மட்டும்தான் முக்கியம். அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். நீ நிம்மதியா இருக்கணும்னா நீ மட்டும் இல்ல, உன் குழந்தைனாரு மாமனாரு எல்லாரும் தான். இவங்க நல்லா இருக்கணும்னா மரியாதையா போய் கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கு. இல்லைனா வந்து என் கூட குடும்பம் நடத்து. என்னடி பாக்குற? என் கூட வந்து குடும்பம் நடத்தணுமா இல்ல இங்கே இருக்கணுமா? நீயே முடிவிடு. நீங்க என்ன எவ்வளவுதான் கேவலமா பேசினாலும் சரி, எதுவா இருந்தாலும் அதை என் மாமனார் தான் முடிவு பண்ணுவாரு. என்ன பாக்குறீங்க? நீங்க இந்த மாதிரி எல்லாம் மிரட்டி உருட்டி பயமுறுத்துவீங்க, அதுக்கெல்லாம் பயப்பட வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. உங்க மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன். உங்க தம்பி குளிச்சுட்டு தான் இருக்காரு, அவர் வருவாரு, அவரை மிரட்டி பாருங்க. என்ன அதிர்ச்சி ஆயிட்டீங்களா? உங்க மிரட்டலுக்கெல்லாம் பொம்பளை நானே பயப்படல, உங்க தம்பியா பயப்பட போறாரு. வேணா அவர் வந்த உடனே ட்ரை பண்ணி பாருங்க. சீ. அந்த சூர்யாவால என் மானமே போச்சு. ரெண்டு பேரையும் அழ வைக்கணும், கதறி கதறி அழ வைக்கணும்.